மனிதன் மரணித்தால் 5 இடங்களுக்கு அவனுடைய உயிர் செல்கிறது. உடம்பு இங்கே இருக்கிறது. என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய உடம்பில் இருந்து உயிர் கலட்டப்பட்டால் நானும் ஜனாசாதான். அன்பானவர்களே, முதலாவது இல்லீன், நபிமார்களுடைய உயிர் இல்லீன் என்ற இடத்துல இருக்கிறது. அதை விட உயர்ந்த இடம் எதுவும் கிடையாது. முதலாவது வகையான உயிர். இரண்டாவது வகையான உயிர் ஷுஹதாக்களுடைய உயிர். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜல்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஷுஹதாக்கள் கண்ணியமானவர்களே, ஷுஹதாக்கள் இவர்களுடைய உயிரை அல்லாஹ்வுடைய அர்ஷுக்குள்ள, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்துல ஒரு மரம் ஒன்று இருக்கிறது. அந்த மரத்துக்குள்ள ஒரு கூடம் இருக்கிறது. அந்த கூட்டுக்குள்ள ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவைக்குள்ளதான் அல்லாஹ் ஷுஹதாக்களுடைய உயிரை போட்டு வைத்திருக்கிறான். காலை ஆயிரம் சொர்க்கத்தை சுற்றி அதனுடைய இன்பங்களை எல்லாம் அனுபவித்த பின்னால திரும்ப கனானில் கூட்டுக்குள்ள வந்து அதை அடைகிறது. இது இரண்டாவது வகையான உயிர். மூன்றாவது வகையான உயிர் மூமின்கள் தொழுகையை பாழாக்கியவர்கள் அல்ல, தொழுகையை பேணுதலாக தொழக்கூடியவர்கள், நோன்பை பாழாக்கியவர்கள் அல்ல, நோன்பை ரமதானுடைய மாதத்தில நோன்பை பிடித்தவர்கள், ஜகாத்தில் விளையாடியவர்கள் அல்ல, ஹஜ்ஜில் விளையாடியவர்கள் அல்ல, அல்லாஹ்வை பயந்தவர்கள் மூமின்கள். இவர்களுடைய உயிரை அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள ஒரு மரத்துக்குள்ள கூட்டுக்குள்ள போட்டு வைத்திருக்கிறான். சொர்க்கத்துடைய எல்லா இன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு அந்த உயிர் அப்படியோ சொர்க்கத்துக்குள்ள இருக்கிறது. இது மூணாவது வகையான உயிர். நாலாவது வகையான உயிரை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, ஓட் லிஸ்ட்ல முஸ்லிம், சமுத்தில முஸ்லிம், பேரல முஸ்லிம், ஸ்கூல் பட்டியல்ல முஸ்லிம், பள்ளி நிர்வாகத்தில முஸ்லிம், எல்லாத்திலையும் முஸ்லிம் தான். ஆனா முஸ்லிமாக வாழ்ந்தவர், மூமினாக வாழ்ந்தவர் அல்ல. தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, எதுவுமே இல்ல. முஸ்லிம் தான், பேர்ல முஸ்லிம், ஆட்களில முஸ்லிம் அல்ல. பேர்ல முஸ்லிம், கொடுகை இல்லை. இவரிடத்துல 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, 50 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. எத்தனை ரகாயத்துக்கள் தொழுவீங்க, எத்தனை குர்ஆன் ஓதுறீங்க, சூரா ஃபாத்திஹா கூட தெரியாது. 40 வயசு 50 வயசு தக்பீர் கட்டணும் என்று கூட தெரியாது. அன்பானவர்களே, இவர்களுடைய உயிரை அல்லாஹ் கடும் சித்திரவதை செய்வான். இவர்களுடைய உயிரை அல்லாஹ் கடும் வேதனை செய்வான். தொழுகை இல்லாதவர்களுடைய நிலைமை, ஒரு இடத்துக்கு போவாங்க, தலைகள் நொறுக்கப்படுகிறது. தலைகள் நொறுக்கப்பட்டு திரும்பவும் சரியாகி அந்த உயிருக்கு, உடம்புக்கு உயிர் கொடுக்கப்பட்டு வேதனை செய்யப்படுகிறது. பட்டி வாங்கினவனுடைய உயிர் எவ்வாறு சித்திரவதை செய்யப்படும் என்றால், ஒரு ஈட்டி முன்னால கூட்டப்பட்டு திரும்ப முன்னால எடுத்து திரும்ப அதே இடம் சரியாகி திரும்ப வேதனை செய்து கொண்டே இருப்பாரு. இது முஸ்லிம்களாக வாழ்ந்தவர், எல்லாத்திலையும் முஸ்லிம், தொழுகையில பாழாக்கியவர். இவர்களுடைய உயிரை அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறான். ஐந்தாவது வகையான உயிர் யார் தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்தவர், குர்ஆனை மறுத்தவர்கள், காஃபிர்கள். இவர்களுடைய உயிரை அல்லாஹ் சிஜ்ஜீல், நரகத்தில் அடித்தட்டில் அல்லாஹ் இவர்களுடைய உயிரை வைத்திருக்கிறான். அடித்தட்டில் இவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள் இந்த 5 இடங்களுக்கு தான் உயிர் போகிறது.